இப்போ நெறைய பேருக்கு அதிர்ஷ்டம் வேணும். எனக்கு ஒரு விஷயம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கேன். அந்த அதிர்ஷ்டம் எனக்கு எப்ப அடிக்கும்? டக்குன்னு ஒரு வேலை நடக்கணும். ம். பணம் வரணும். அப்படின்னா ஒரு மை இருக்காமே, அது என்ன மை மேம்? சொல்லுங்க பாவம் நெறைய பேருக்கு தேவைப்படுது மேம். ம். பொதுவாகவே நம்ம திருநீரு, சந்தனம், ஜவ்வாது, புனுகு, கோரோசனை இது எல்லாம் நெற்றியில அணிவோம் ம். இல்லைங்களா? ம். ஸோ இந்த மை அணிவது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க பிளெஸ்ஸிங்ஸ்ல உங்களோட ட்ரீட்மெண்ட்ல இன்னும் நெறைய பேர் நல்லா இருக்காங்க. அது ஒரு சந்தோஷமா இருக்கு. கருமை நிறத்தில் மூலிகை சார்ந்து இறையருளோட நம்ம வைக்கும்போது ம். தீய சக்திகள், இந்த திருஷ்டி பார்வை படுறது ஓ. நமக்கு கிட்ட வராது. அது ஒரு காப்பு மாதிரி. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத மக்களுக்கே சொல்லிட்டீங்க. இப்போ மை வேணும்னா அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உழைப்பு இன்னும் மேலும் மேலும் உயர்ந்த தொழில் விருத்தியாகணும். அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போகணும், வெற்றி கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த மை நமக்கு நெத்தியில இட்டுட்டு போகலாம். கடவுள்கிட்ட வச்சு நல்லா பூஜை பண்ணிட்டு இந்த மையை எடுத்து வீட்டு வாசல்ல கூட வைக்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் இந்த அதிர்ஷ்டம் உங்களையும் தேடி வரும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்னங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இங்கே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எங்கள் மேம் கிட்ட, எங்கள் நித்யா மேம் கிட்ட வரவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்போதே ₹1 காயின் எடுத்து அவங்க பேர் சொல்லி எங்கள் மேம் சாமி கிட்ட வச்சு முடிஞ்சு வச்சுருவாங்க. நீங்கள் குணமாகி அதனால தான் சீக்கிரம் குணமாயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த முடிஞ்சு வச்ச உடனே நீங்கள் சீக்கிரம் குணமாயிடுறீங்க. குணமாகி நீங்கள் கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போட்டுருவாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, நித்யாவை பார்த்தேன், நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் வாயால் சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்கள் மேம் எதிர்பார்க்குறாங்க. வேறு ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான். தாம்பரம் சைடு, செங்கல்பட்டு சைடு இருக்கிறவங்க நிறைய பேர் அங்கே இங்கே வரணும், நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுக்காக உங்களுக்காக எங்கள் மேம் தாம்பரத்தில் ஒரு நியூ பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இந்த வீடியோவில் நம்பர் வர்றதை எடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மேம் அந்த தாம்பரம் பிரான்ச்சுக்கு என்றைக்கு வராங்க, எப்போ வராங்கன்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்கள். இங்கே எங்கள் மேம் கிட்ட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் இருக்குது. இல்லை வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலியமாகவும் நான் மேம்கிட்ட நிறைய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம், கேட்கலாம். இங்கேருந்து நிறைய மெடிசன் எல்லா ஊருக்கும் எல்லா நாட்டுக்கும் போகுது. நிறைய பேர் குணமாகி இந்த கமெண்ட்ஸில் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. தேங்க்யூ. அது ஒரு விஷயத்தில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லணும். அடுத்தது எல்லாரும் ரொம்ப முக்கியமானதுங்க, அதிர்ஷ்டம் வேணும். இப்போ நான் ஒரு விஷயமா போகிறேன், ஒரு வெளியில் போகிறேன், ஒரு 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 பிஸ்னஸ் விஷயமா போகிறேன், ஏதோ ஒரு விஷயமா போகிறோம், பட் அதிர்ஷ்டம் இல்லை, அப்படியே டிலே ஆகிட்டுருக்கு. அதிர்ஷ்டம் வர்றதுக்கு என்ன வழி? அதுக்கு ஏதோ ஒரு மை வேறு இருக்கான். அது மேம்கிட்ட கேட்போம்மா, என்ன மைன்னு கேட்போம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். உங்கள் பிளெஸ்ஸிங்ஸில் உங்களோட ட்ரீட்மெண்ட்டில் இன்னும் நிறைய பேர் நல்லா இருக்காங்க. அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்தாலே வைப்ரேஷன் தானே மேம். நித்யா மேம்மை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு புலிவாக, ஒரு ஆரோக்கியமாக, ஒரு எனர்ஜி ஆகிடுறாங்க. அது ஒரு சந்தோஷமாக இருக்குது மேம். தேங்க்யூ மேம். இப்போது நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் வேணும். எனக்கு ஒரு விஷயம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கேன். அந்த அதிர்ஷ்டம் எனக்கு எப்போ அடிக்கும்? டக்குன்னு ஒரு வேலை நடக்கணும், பணம் வரணும் அப்படின்னா ஒரு மை இருக்காமே, அது என்ன மை மேம்? சொல்லுங்க பாவம் நெறைய பேருக்கு தேவைப்படுது மேம். ஆமாம், இது லாஸ்ட் வீக் ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, ம். என்ன மேம் நெத்தியில கருப்பா மை வச்சிருக்கீங்க? ஓ. சொன்னா நானும் வச்சுப்பேன்ல, அது என்ன பூஜை பண்ணதா, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த மை எப்படி செய்யணும் என்னன்றது நான் சொன்னேன். பொதுவாகவே நம்ம திருநீரு, சந்தனம், ஜவ்வாது, புனுகு, கோரோசனை இது எல்லாம் நெற்றியில அணிவோம் இல்லைங்களா? ஸோ இந்த மை அணிவது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பருவத்துல இருந்தே நம்ம வழக்கத்துல இருக்கு. குழந்தை பிறந்த உடனே மை வச்சு விட்டுருவோம். கண் திருஷ்டிலாம் வரக்கூடாது, நெத்தியில, கன்னத்துல, கையில எல்லாம் வைப்போம்.
இந்த மை வைக்கிறது அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த கருமை நிறத்தில் மூலிகை சார்ந்து இறையருளோட நம்ம வைக்கும் போது தீய சக்திகள், இந்த திருஷ்டி பார்வை படுறது நமக்கு கிட்ட வராது. அது ஒரு காப்பு மாதிரி. இந்த ஒரு மையில எல்லாமே இந்த கருமை நிறத்துக்கு தான் அவ்வளோ பவருங்க. ஸோ பாத்தீங்கன்னா அந்த கயிறு, கருப்பு கலர் கயிறு கட்டுவாங்க. திருஷ்டிக்குனா காலில் கட்டுவாங்க. தலைமுடி முடிஞ்சோ அதெல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி இறையருளோட இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபம் இருக்கு இல்லைங்களா, அந்த மை நமக்கு கிடைக்கும். அந்த மைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. தீபம் எரியிற அந்த மை. ஆமா, அது தீபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கோயில் சைட்ல நமக்கு கிடைக்கும். அந்த மை தினம்தோறும் நம்ம வச்சுட்டு வந்தோம்னா ஈசனோட அருள் நமக்கு என்னைக்குமே பரிபூர்ணமாக இருக்கும். அவ்வளோ பவர் இருக்கு. நான் வச்சிட்டு இருந்த மை என்ன அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. செந்நாயுருவி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு. இது செந்நாயுருவி அப்படின்னு சொல்றது நிறைய சாலை ஓரங்கள்ல நம்ம பார்ப்போம். இதுல 2 வகை இருக்கு. சாதாரண நாயுருவியும் இருக்கு, செந்நாயுருவியும் இருக்கு. இப்ப நிறைய இடங்கள்ல இந்த நாயுருவி இந்த கிராமப்புறங்கள்ல, சாலையோரங்கள்ல, ரயில்வே ட்ராக்ல நிறைய நம்ம பார்ப்போம். இந்த நாயுருவின்னு சொல்றது நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை. இதுல விதைக்கு மேல பாத்தீங்கன்னா உள்ள விதை சின்ன சின்னதா இருக்கும். அது நாயுருவி அரிசி அப்படின்னு நம்ம சொல்வோம். இது கிராமப்புறங்கள்ல இந்த மலைவாழ் மக்கள்லாம் இன்றைக்குமே பயன்படுத்துவாங்க. உடல் நல்ல இரும்பு மாதிரி, அந்த மலை ஏறுறதுக்குலாம் எப்படி அவங்களுக்கு தெம்பு வருது, அதாவது மூச்சு பிடிச்சு ஏறணும் இல்லையா, தேன்லாம் எடுக்கிறதுக்கு மலை மேல ஏறுவாங்க. நாயுருவி அரிசியில செஞ்சு சாப்பிடுவாங்க. இன்னொன்னு திணையும் செஞ்சு சாப்பிடுவாங்க. நாயுருவி அரிசின்றது அந்த விதைகளுக்கு உள்ள அந்த மேல் தோல் எல்லாம் லேசா வறுத்து அதை தேய்ப்பாங்க. தோல் போயிட்டு உள்ள சின்ன சின்ன விதைகள் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை பவுடர் ஆக்கி அதை சமைத்து சாப்பிடுவாங்க. களி மாதிரி செய்து சாப்பிடுவாங்க. இந்த குழந்தைகள் நடக்கக்கூடிய காலத்துல அந்த தசைகள் வலிமையாக இருக்க இந்த நாயுருவி அரிசி அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஸோ இன்னைக்குமே குழந்தைகளுக்கு இது கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த நாயுருவி இலைகளுக்குமே அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ரொம்ப சிறந்தது. அதனுடைய வேர் பகுதி பற்கள்ல வரக்கூடிய நோய்களை குணமாக்கக்கூடியது நாயுருவி அப்படின்னு சொல்றது. இந்த செடி நம்ம எங்கன்னா பார்த்து வச்சுக்கணும். இது எப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை அல்லது அமாவாசை, பௌர்ணமி, இந்த சமயத்துல இந்த நாயுருவி செடியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ நம்ம பார்த்து வச்சுட்டு என்னைக்கு நம்ம கண்ணில் படுதோ நம்ம பார்த்து வச்சிடலாம். ஸோ அமாவாசை நெருங்கிட்டு வருது, பௌர்ணமி நெருங்கிட்டு வருதுன்னா வெயிட் பண்ணி அன்னைக்கு நம்ம இந்த மூலிகையை எடுக்கலாம். ஸோ அது ரொம்ப டக்குன்னு நம்ம எடுத்துடாம நல்ல அகத்தியரை, சித்தர்களை மனசுல நினைச்சிட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு மண் கொஞ்சம் நல்ல ஈரப்பதம் வந்த பிறகு பொறுமையா அந்த தாவரத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும். அந்த மூலிகையை கொண்டு நம்ம என்ன பண்ணோம், பூஜை அறையில கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு வெயில்ல காய வைக்க கூடாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ள நிழலும் இல்லாம கொஞ்சம் வெயிலோட ஒரு தன்மை, நமக்கு நல்ல வெப்பமான ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம கீழே ஒரு கிளாத்ல அதுக்கு மேல இந்த செடியை வச்சிடணும். ஒரு 4-5 நாள் இருக்கட்டும். அதன் பிறகுதான் இந்த செடியை நம்ம எடுக்க போறோம். இந்த செடியை எடுத்து வேர் பகுதி மட்டும் தனியா எடுத்துதான் மை செய்ய போறோம். ஸோ இந்த வேர் பகுதி எப்படி எடுக்கணும்னா நம்ம கைகளாலேயோ இல்ல கத்திரி வச்சோலாம் கட் பண்ணாம ஒரு கல்லு வச்சு நம்ம லைட்டா அடிச்சுட்டே இருந்தாலே அது தனியா வந்துடும். ஸோ இந்த வேர் பகுதி நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்ல மஞ்சள் தண்ணீர்ல அலசிட்டு ஒரு பாத்திரத்துல நெய் விட்டு இந்த வேர் பகுதியை அதுல போட்டு நம்ம வறுத்துக்கிட்டே இருந்தா நல்ல கருமை நிறத்துல மாற ஆரம்பிச்சிடும். நல்லா கருகட்டும். அதுல இருந்தா நம்ம மை செய்ய போறோம். ஸோ அது நல்லா வறுத்துட்டு அந்த வேரை நம்ம கொஞ்சமா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ மை நம்ம கொஞ்சமா தான் செய்ய போறோம். ஸோ அந்த வேர் பகுதியை நம்ம எடுத்துட்டு இதுல கொஞ்சமாக பசு நெய் விடணும். நெய் விட்டு இது கூட நம்ம இறைவனோட, நமக்கு பிடித்த இறைவனோட திருநீர் இருந்தா இதுல கலந்துக்கலாம். கோரோசனை, புனுகு, ஜவ்வாது எது இருக்கோ இதுல கலந்து பசு நெய் விட்டு அந்த மை பதத்துல நல்லா குழைச்சி வச்சிடணும். இந்த மையை நம்ம என்ன பண்ண போறோம்னா இறைவன் கிட்ட பூஜை அறையில வச்சு நல்லா ப்ரேயர் பண்ண போறோம். ஸோ நல்லா அந்த நம்மளுடைய என்ன வேண்டுதலோ
ஸோ நம்மளுடைய உழைப்பு இன்னும் மேலும் மேலும் உயர்ந்த தொழில் விருத்தியாகணும், அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போகணும், வெற்றி கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த மை வந்து நமக்கு நெத்தியில இட்டுட்டு போகலாம். ஸோ கடவுள்கிட்ட வச்சு நல்லா பூஜை பண்ணிட்டு இந்த மையை எடுத்து வீட்டு வாசல்ல கூட வைக்கலாம். ஸோ தலைவாசல் இருக்கு இல்லைங்களா, வீட்டோட தலைவாசல் மேலே ஒரு சின்ன பொட்டு, அதுக்கப்புறம் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் பீரோல வைக்கணும்னா பீரோல வைக்கலாம். வீட்டில் குழந்தைகள் படிக்கக்கூடிய இடங்கள் அங்க வந்து இந்த மைய வச்சுட்டு தினம்தோறும் நம்ம வெளியில போறோம்னா நெத்தியில வந்து கொஞ்சம் வச்சுட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி இதை செய்யலாம். மை வந்து சென்னாயுருவி வேர்ல செய்யக்கூடியது. அதுக்கு அடுத்தது இந்த வேர் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம்னா, நல்ல ஒரு கண்ணாடி கோப்பை எடுத்துக்கணும், அதுல இந்த வேரை போட்டுட்டு வாசனை திரவியம் பன்னீர் இருக்கு பார்த்தீங்களா, பன்னீரை இதுக்குள்ள ஊற்றிடணும். பன்னீர்ல இந்த வேரை போட்டுட்டு கொஞ்சமா ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி போட்டு அந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டு வாசலை கட்டி தொங்க விடலாம். ஸோ அந்த நெகட்டிவிட்டி எதுவும் வராமல் இருக்கும். இது வந்து இப்போ நம்ம இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு கட்டி தொங்க விடுறோம்னா அடுத்த அமாவாசைக்கு மாத்திடணும். அப்போ 1 மாதம் நம்ம வீட்டு வாசல்ல வைக்கலாம், வீட்டோட அந்த என்ட்ரன்ஸ்ல ரைட் சைட்லேயும் வீட்டில் வைக்கலாம், இல்லை நம்ம ஆஃபீஸ் இருக்குன்னா ஆஃபீஸ் டேபிள் மேலே வச்சுக்கலாம். ஸோ அந்த பன்னீரில் அந்த வேர் போட்டு மஞ்சள் பொடி போட்டு வைக்கிறதுல அவ்வளவு சக்திகள் நமக்கு இருக்குது. இப்போ பொதுவாக மையிடுதல் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த கரிசலாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா, கரிசலாங்கண்ணியை வந்து கரியாக்கியும் இதில் கலந்துக்கலாம். ஸோ கண்மை இடுறதே சித்த மருத்துவத்தில் கலிக்க முறைன்னா சொல்லுவாங்க, அதுவே மருத்துவ முறை தான். ஸோ அந்த கண்மை தயாரிக்கிறதே இந்த கரிசலாங்கண்ணியை வந்து விளக்கெண்ணெயோட கலந்து தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி மருத்துவ குணமாக தான் சித்தர்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும் பாசிட்டிவிட்டி வர்றதுக்கும் மூலிகைகளை மருந்தாக மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய நன்மை தரக்கூடிய விஷயங்களுக்கும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அன்னைக்கு நான் வச்சுருந்தேன். ஒரு அம்மா கேட்டாங்க அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத மக்களுக்கே சொல்லிட்டீங்க. இப்போ மை வேணும்னா அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பாருங்க, அதிர்ஷ்டம் நமக்கு வேணும். ஒரு விஷயத்துக்கு போகிறோம், ஒரு விஷயம் நடக்கலை, தடங்களாயிட்ருக்கா, ஒரு ஈஸியான மைய, அதாவது நாயுருவி செடி அது மட்டும் கிடச்சிட்டா போதும், நீங்களும் அதிர்ஷ்டமாயிடுவீங்க. ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் இந்த அதிர்ஷ்டம் உங்களையும் தேடி வரும். தேங்க்யூ.